விதத்தில் சென்ற வருடம் நம்முடைய சிலுவை பாதையை நடத்தி முடிந்து இந்த உலகத்திற்கு சிலுவை பாதையை நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அதனால நம்ம தான் லாஸ்டா சிலுவை பாதை பண்ணியிருக்கிறோம். அந்த ஒரு இறைவனின் அருளும் ஆசீரும் நம்முடைய பகுதியிலே நிறைவாக இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். தொடர்ந்து இந்த சிலுவை பாதைக்கு ஒரு பக்தியோடு நாம் கலந்து கொள்வோம். பெராக்குக்கு இடம் பெறாமல், கேளிக்கைக்கு இடம் பெறாமல் தயவு செய்து பக்தி முயற்சியோடு இந்த சிலுவை பாதையில் பயணிப்போம். நிச்சயமாக இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சிலுவை பாதையை வழிநடத்துவதற்காக வருகை தந்திருக்கும் நம்முடைய சகோதரர் தாஸ் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவருடைய வழிநடத்தலாம். நிச்சயமாக அவரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சிறப்பான விதத்தில் அவர் வழிநடத்துவார். இயேசுவை பற்றிய நல்ல செய்திகளை நம் அனைவருக்கும் மிக தெளிவாக நமக்கு அறிவிப்பார், தெரியப்படுத்துவார். ஆகவே ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் வளர்ந்திடும், புது வாழ்வுகள் சேர்ந்திடும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. சுமையில்லாமல் பயணமில்லை, சுமையில்லாமல் வாழ்வில்லை. சுமையில்லாமல் பயணமில்லை, சுமையில்லாமல் வாழ்வில்லை. சுமைகளை விரும்பி ஏற்றும் தோள்களே, சுமையும் சுமையாகும், இறைவனின் வழியாகும். சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. சிலுவை பாதையின் முன்னுரை. சிலுவை பாதை பாடுகளின் பாதை, மீட்பின் பாதை. ஆம், அதுதான் இறைவன் இயேசு நடந்து சென்ற பாதை. நம் மீட்பு விலை மதிப்பற்றது. ஏனெனில் விலை மதிப்பற்ற தம் இரத்தத்தால் இயேசு இம்மீட்பை நமக்கு பெற்று தந்துள்ளார். இந்த மீட்பின் பாதையில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நேரில் கண்ட ஒருவர் விளக்குவது போல் அமைந்துள்ளது இச்சிலுவை பாதை. எனவே அவருடைய உணர்வுகளோடு நம் உணர்வுகளையும் ஒன்றாக்கி பக்தியுடன் இச்சிலுவை பாதை நிகழ்ச்சியில் பங்கு பெறுவோம். நாம் சிலுவை பயணத்தின் மூலம் நிறைவான இறை அருளை பெறுவோம். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அந்த தோத்திரம் செலுத்துகிறோம். விண்ணையும் மண்ணையும் படைத்து தம் சாயலில் வாழ மனிதனையும் படைத்த கடவுள் இதோ குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்படுகின்றார். அவர் செய்த குற்றம் என்ன? தன் வாழ்நாள் முழுவதும் பிறருக்கு நன்மை செய்தது குற்றம்.
மற்றவருடைய வாழ்விலே நிலையான மகிழ்ச்சி உண்டாக்கியது குற்றம். பாவங்களை மன்னித்து கடவுளின் அன்பையும் இரக்கத்தையும் பாவிகளுக்கு வெளிப்படுத்தியது குற்றம். கடவுளை தந்தையே என்று அழைத்து பிதாவே என்று மற்றவர்களையும் அழைக்க சொன்னது மாபெரும் குற்றம். எங்கே இயேசுவால் குணமாக்கப்பட்டவர்கள்? சாட்சி சொல்ல யாருமே அருகில் இல்லை. அவரோடு ஒன்றித்து வாழ்ந்த 12 அப்போஸ்தலர்கள் கூட அருகில் இல்லை. மாறாக பொய்யும் பித்தலாட்டமும் பொறாமை நிறைந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், சட்ட வல்லுநர்கள், மறைநூல் அறிஞர் மட்டுமே அருகில் நின்று அநியாயமாக தீர்ப்பை வழங்குகின்றார்கள். பொய் சாட்சிகளை உருவாக்கி உண்மையை தூக்கிலிடுகின்றனர். பதவிக்கு ஆசைப்பட்டு பிளாத்துவும் கை கழுவுகிறான். ஜெபம். அன்பின் இறைவா, நாங்கள் பிறருக்கு நன்மையை புரிந்தாலும் பிறர் எங்கள் குடும்பங்களை பழித்துரைப்பதை நாங்கள் பொறுத்து கொள்ளவும் பிற குடும்பங்களில் உயர்வில் பொறாமை கொள்ளாது இருக்கவும் வரம் தாரும் சுவாமி. ஆமேன். இந்த முதல் ஸ்தலத்தை புனித அந்தோனியா சிற்றாலயத்தை ஒருங்கிணைப்பாளர் பிரான்சிஸ் ஏவர், பால் மோத்தா, மார்ட்டின் குடும்பத்தார் இந்த முதல் ஸ்தலத்தை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்திற்காக விசேஷமாக நாம் ஜெபித்தோம். அவர்கள் குடும்பத்தில் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலவ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாம் பரிந்து பேசுவோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கு இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. காலா சிலுவை சுமக்க வைத்தார் உம்மை மானா துயரா துடிக்க வைத்தார். காலா சிலுவை சுமக்க வைத்தார் எனக்காக இறைவா, எனக்காக இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செலுத்துகிறோம். சிலுவை இது அவமானத்தின் சின்னம். மிக பெரிய குற்றவாளிகளுக்கும் சமூக விரோதிகளுக்கும் கொடுக்கப்பட்ட மானம் கெட்ட சின்னம். இதோ இயேசுவுக்கும் அந்த சிலுவை கொடுக்கின்றார்கள். இயேசுவும் மனமும் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இயேசு ஏற்றுக்கொள்வது சாதாரணமான மரக்கிளையினான சிலுவை அன்று. ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் முதல் இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொரு கிறிஸ்துவரும் செய்த பாவங்களின் அடையாளம் சின்னம்தான் இச்சிலுவை. இயேசுவின் தோள்களிலே சிலுவை சுமத்தப்பட வேண்டும். தலையிலே முன்முடி பதிக்கப்பட வேண்டும். உடம்பு முழுவதும் சாட்டையடி அடிக்கப்பட வேண்டும். அருகில் உள்ள சேவகர்கள் அசிங்கமான வார்த்தைகளை கூறி அவரை எண்ணி நகையாடி முகத்திலே துப்ப வேண்டும். இதையெல்லாம் பொறுமையோடு தாங்கிக் கொண்டு தைரியத்தோடு சிலுவை பயணத்தை தொடங்க வேண்டும். அப்போதுதான் பாரமான சிலுவை
புனிதமான சிலுவையாக மாறும். இயேசு சுமந்து சென்றதால் இந்த மாற்றம், இயேசுவை சிலுவையில் அறைந்ததால் இந்த மாற்றம். ஜெபம். சிலுவை நாயகா, எங்கள் குடும்பங்களில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளாகிய சுமைகளை நாங்கள் தாங்கிக் கொண்டு மகிழ்வுடன் வாழ வரம் தாரும் சுவாமி. ஆமென். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கு இறைவனை இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. இந்த இரண்டாம் ஸ்தலம் ஒப்பு கொடுக்கிறவர்கள் ரொசாரியோ குடும்பத்தினர், ராபர்ட் குடும்பத்தினர், பீனி குடும்பத்தினர், நிக்கோலஸ் குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். அவருடைய குடும்பத்தில் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையுடன் வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்பு கொடுப்போம். விலை மதிப்பில்லா
இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த மூன்றாம் ஸ்தலம் டி பிளாக்கில் வசிக்கும் ஜெனிஃபர் குடும்பத்தினர், ஜெயமேரி குடும்பத்தினர், சரளா குடும்பத்தினர், அபிராமி குடும்பத்திற்காக இந்த மூன்றாவது சிலுவை பாதையை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அவருடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று முடக்கவாதக்காரனை நோக்கி அதிகாரத்தோடு கட்டளையிட்ட இயேசு சிலுவையின் பாரம் தாங்காமல் கீழே விடுகிறார். வாழ்க்கையில் விழுந்து கிடந்தவர்களை, வறுமையிலே வாழ்ந்தவர்களை, சமுதாயத்தின் அடிமைத்தனத்திலே சிக்கி தவித்தவர்களை, பாவ சகதியிலே வீழ்ந்து வாடியவர்களை எழுப்பி இயேசு இங்கே விழுந்து கிடக்கிறார். மண்ணிலே வீழ்ந்த இயேசு மறுமுறையும் எழுகிறார். இயேசு எதற்காக முதல் முறை கீழே விழுகிறார்? சற்று சிந்திப்போம். சொல்லால் செய்த பாவத்திற்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் முறையாக கீழே விழுகிறார். பேதுரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 3 முறை மறுதளித்தார். இப்போது கூட நாம் என்ன செய்கிறோம்? சொல்லால் செய்த பாவத்திற்காக பொய் சாட்சி சொல்லுகிறோம், பொய்யான இடுகிறோம், சபிக்கிறோம், அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறோம், மற்றவர்களை தூஷிக்கிறோம். அந்த ஒரே காரணத்திற்காக, சொல்லால் செய்த பாவத்திற்காக இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். வீழ்வதும் மறுபடி எழுவதும் வாழ்க்கை. தென்னைகளை விழுவதற்காக தென்னை மரம் வருந்துவது கிடையாது. அப்படி வருந்தினால் அதற்கு வளர்ச்சி கிடைக்காது. இயேசுவின் உடல் பலவீனம் அவரை கீழே விழ செய்தாலும் உள்ள நம்பிக்கை மீண்டும் எழ செய்கிறது. இதோ இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து பேசுகிறார். என் மகனே, என் மகளே, வீழ்வது மனித இயல்பு, ஆனால் எழ வேண்டும் என்று முயல்வதுதான் விசுவாச வாழ்வு. நீ விழுந்திருக்கும் நிலையை பார். நான் விழுந்திருப்பதை பார்த்து வருத்தப்படாதே. நீ விழுந்திருப்பதை, உன் குடும்பம் விழுந்திருப்பதை நினைத்து வருத்தப்படு. முன்னால் எழ முடியும். என் கைகளை பிடித்து எடு. விழுந்து கிடக்கும் முன்னே எழுச்சி பெற செய்யவே எனக்கு எத்தனை பாடுகள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறுத்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நீக்க சமாதானத்தில் இடைப்பாட கடவுளே.
இயேசு தன் தாயை சந்திக்கின்றாள். திவ்யேசையும் ஆராதித்து உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த 4ஆம் ஸ்தலம் டி பிளாக் அன்னை வேளாங்கண்ணி சிற்றாலயம் சகோதரி மெட்டில்டா குடும்பத்திற்காகவும், மணிமேகலை குடும்பத்திற்காகவும், சகோதரி ரீனா குடும்பத்திற்காகவும், ரேகா குடும்பத்திற்காகவும், வேளாங்கண்ணி குடும்பத்திற்காக இந்த 4ஆம் ஸ்தலத்தை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்? தந்தையின் திருவுள்ளப்படி நடப்பவர்களே என் தாயும் சகோதரரும் ஆவர். இறைவனின் வார்த்தைகள் ஏற்று மனதிலே சிந்தித்து இறைவனுடைய மீட்பு திட்டத்திற்கு தன்னையே அர்ப்பணித்த அன்னை மரியாள் தன் அன்பு மகனை சந்திக்கின்றார். 10 மாதங்களாக தன்னுடைய கருவிலே இயேசுவை சுமந்த போது கூட இந்த தாய் இவ்வளவு துயரம் அடைந்திருக்க மாட்டார். தன்னுடைய கண்களை விளக்காக்கி, கைகளை தொட்டிலாக்கி, இரவை பகலாக்கி, இரத்தத்தை பாலாக்கி பாசத்தோடு வளர்த்த அன்பு மகன் குற்றவாளியாக, கலகக்காரனாக சுமத்தப்பட்டு அவமான சிலுவையை சுமந்தவனாக கொடிய முட்களால் தலை கிழிக்கப்பட்டு, சாட்டையடிகளால் உடல் கிழிக்கப்பட்டு, கல்லாலும் முள்ளாலும் பாதங்கள் பிளக்கப்பட்டு ரத்தம் கசியும் உடலோடு தன் அன்பு மகனை பார்க்கிறாள். மரியாளின் துன்பத்தை கண்டு கவலைப்படுகிறாயா? மரியாளுக்காக நீ அனுதாபப்படுகிறாயா? பாலூட்டி வளர்த்த அன்னைக்கு சோறு போட கணக்கு போடும் உனது நிலையை எண்ணிப்பார். உன் தாய் வயதான உடனே மூலையிலே உட்கார வைத்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் வசைப்பாடி திட்டுகின்றாயே, உனது செயலை நினைத்து பார். கட்டிய மனைவி முக்கியம் என்று நினைத்து பெத்த தாயை நாயை விட கேவலமாக நடத்திய உனது நன்றி கட்ட நடத்தையை நினைத்து பார். அன்னை மரியாளுக்காக அனுதாபப்பட்டது போதும், உன்னை பெற்றெடுத்த உன் தாய்க்காக அனுதாபம் கொள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து பேசுகிறார். என் அன்பு மகனே, மகளே, என் தாய் விடுகின்ற கண்ணீர் நான் என் தாய்க்கு எதிராக செய்த துரோகத்துக்காக விடுகின்ற கண்ணீர் அல்ல, என் மகனுக்காக இந்த நிலை என்ற பாசத்தின் கண்ணீர். என் தாய்க்காக அழுதது போதும் உன் தாயின் கண்ணீரை போக்கு. இதை உணர்த்தவே எனக்கு எத்தனை பாடுகள். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மருத்துவ விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது.
குடும்பத்தினருக்காகவும் டிக்ரோஸ் குடும்பத்தினருக்காகவும் கல்பனா குடும்பத்திற்காகவும் இந்த 5ஆம் ஸ்தலத்தை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதையே நீங்களும் அவருக்கு செய்யுங்கள் என்று சொன்னவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தனக்கு உதவி தேவைப்படும் என்பதற்காக அவர் சொல்லவில்லை, மாறாக நாம் உதவக்கூடிய மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக கூறினார். 3 ஆண்டுகள் ஓடி ஓடி உதவிக்கரம் நீட்டியவர், பசித்தவர்களின் பசியை போக்கியவர், நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தவர், பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தவர். ஆனால் இங்கே இயேசுவே உதவிக்காக காத்து நிற்கின்றார். சிமியோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறான். விருப்பத்தோடு செய்தானா இல்லை கட்டாயத்தினால் செய்தானா என்பதல்ல பிரச்சனை. தேவையான நேரத்தில் தேவைப்பட்ட உதவியை செய்தான். இயேசுவும் அவனுடைய உதவியை மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறார். மனிதனை மீட்க கடவுள் எடுத்த முயற்சியில் மனிதனுடைய ஒத்துழைப்பும் தோழமையும் கண்டிப்பாக கடவுளுக்கு தேவை என்பதை சுட்டி காண்பிக்கிறார். மனிதனை மீட்கும் பணியில் சிமியோன் இயேசுவுக்கு உதவினான். இதோ இயேசு சிலுவையிலிருந்து உங்களையும் என்னையும் பார்த்து பேசுகிறார். என் மகனே, என் மகளே, என்னுடைய பாடுகளை கண்டு என் மீது மனம் இறங்குகிறாயா? எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? உன்னுடைய மனக்கண்களை கொஞ்சம் திறந்து பார். சற்று இந்த சமுதாயத்தை உற்றுப்பார். உனக்கு அருகிலே பல சிலுவைகள் சுமக்க முடியாமல் திணறுகின்றார்கள். பல இயேசுகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உதவி செய். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஸ்தலம். இயேசுவின் திருமுகத்தை வெரோனிக்கால் துடைக்கின்றாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அந்த தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த 6ஆம் ஸ்தலத்தை கே பிளாக் கார்னர்
அற்புத மேரியுடைய குடும்பத்திற்காகவும் ரூபி குடும்பத்தினருக்கும் ஆண்டோனி குடும்பத்தினரும் ஆரோக்கியதாஸ் குடும்பத்தினரும் இந்த 6ஆம் ஸ்தலத்தை ஒப்புக்கொடுக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். சின்னஞ்சிறிய ஒருவருக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவன் கைமாறு பெறாமல் போவான். இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகள் இவை. பெண் என்றாலே விலங்குக்கு சமமானவள், மதிப்பில்லாதவள், மரியாதை இல்லாதவள், தீட்டுப்பட்டவள், முக்கியமில்லாதவள் என்று நினைத்த சமுதாயம் அது. ஆண்களே ஆண்டவரின் படைப்புகள் என்று திமிர் பிடித்த ஆணாதிக்கம் சமுதாயம். ஆனால் இங்கே ஆண்டவருடைய திருமுகத்தை துடைக்க துணிவோடு தைரியத்தோடு ஒரு மங்கி அவள் வருகின்றார். தனக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி கவலை இல்லை. கருணை கொண்ட அவள் இதயம் இயேசுவின் திருமுகத்தை துடைத்தது. தான் செய்த உதவிக்கு கைமாறாக இயேசுவின் திருமுகத்தை பெற்றுக் கொள்கிறார். இதோ இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து பேசுகின்றார். என் மகனே, என் மகளே, என் பாடுகளில் எனக்கு துணை செய்த வெரோனிகாவின் நினைத்து நான் மகிழ்கின்றேன். என் இரத்த வேர்வைகளை அவள் துடைத்த போது என் இதயத்தில் ஒரு சந்தோஷம், இன்னொரு மனிதனின் இதயத்தில் ஈரம் இருக்கின்றதே என்று சந்தோஷப்பட்டேன். உன்னுடைய மனதிலும் அடுத்தவரின் துன்பத்தை துடைக்கிற அந்த இரக்கத்தின் ஈரத்தை பெற்றுக்கொள். இதை உணர்த்தவே எனக்கு இத்தனை பாடுகள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறுத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார் கடவுளே. ஏழாம் ஸ்தலம். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த 7ஆம் ஸ்தலத்தை
ஜி பிளாக் கார்னர் மாசில்லா மணிய குடும்பத்தினர், ஜெயமேரி குடும்பத்தினர் இந்த ஸ்தலத்தை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அவருடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். என்ன காரணம் சற்று சிந்தித்து பாருங்கள். அன்று செயல்களில் நாம் செய்த பாவம். யூதாஸ் இஸ்காரியோத் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கன்னத்திலே முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். இன்று கூட நாம் செயல்களில் நாம் செய்த பாவத்திற்காக ஏதோ 2ஆம் முறை கீழே விழுந்தாரே, அந்த இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குங்கள். அவருடைய நாம் செய்த பாவத்திற்காக அவரிடத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். மனிதனை படைப்போமாக, அவனை நமது சாயலாக படைப்போமாக என்று கடவுள் மண்ணை எடுத்து மனிதனை உருவாக்கினார். மண்ணால் உருவாக்கப்பட்ட மனிதன் இன்று தன்னை படைத்த ஆண்டவனையே மண்ணிலே சாய்ந்திருப்பது மனிதன் எந்த அளவுக்கு துரோகமானவன், நன்றி கெட்டவன் என்பதை தானே உணர்த்துகிறது. இயேசு சிலுவை சுமந்து வந்ததால் உடல் தளர்ச்சியுற்று மண்ணிலே சாய்கின்றார். ஆனால் உள்ளத்திலே உரம் இருக்கிறது. நம்பிக்கை கொண்டு மீண்டும் எழுகிறார். இளைஞர்களே, இளம் பெண்களே, வாழ்க்கையில் லட்சியங்களை வகுத்துக் கொள்ளுங்கள். எப்படியும் வாழலாம் என்பதை விடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அப்போது நீ விழுந்தாலும் எழுந்து லட்சியங்களை நோக்கி நடைபயணம் உன்னால் முடியும். இதோ இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நான் மண்ணிலே விழுந்தேன், மறுபடியும் எழுந்தேன். நான் விழுந்து விட்டதற்காக நீ வருந்தாதே. நீ விழுந்து கிடப்பதை உணர்ந்து கொள். எழுவதற்கு முயற்சி செய். மண்ணிலே சாய்ந்த மடிய வேண்டியவன் நீ அல்ல, நீ எழ வேண்டியவன், வாழ வேண்டியவன். நான் உன்னோடு இருக்கிறேன். என்னை போல் லட்சியத்தை வகுத்துக்கொள். இதை உணர்த்தவே எனக்கு எத்தனை பாடுகள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசியின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அன்பு தோற்றம் செலுத்துகிறோம். புனித மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள் என்று புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் கூறுகிறார். கல்வாரி பாதையில் தன்னுடைய துன்பத்தை கண்டு கண்ணீர் சிந்தி அழும் பெண்களை பார்த்து, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆறுதல் கூறுகிறார்.
கண்ணீரால் இயேசுவின் துன்பத்தை துடைக்கும் பெண்களை கண்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். உங்கள் பாவங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளின் பாவங்களுக்காக அழுங்கள் என்று கூறுகிறார். இதோ இயேசு சிலுவையிலிருந்து உங்களையும் என்னையும் பார்த்து பேசுகிறார். என் மகனே, என் மகளே, என் தாயும் தந்தையும் என்னை ஞானத்திலும் அறிவிலும் கடவுள் பக்தியிலும் வளர்த்தார்கள், நல்ல முன்மாதிரியாக வளர்த்தார்கள். நீ உன் குழந்தைகளை எப்படி வளர்க்கிறாய்? உன்னுடைய குழந்தைகளை நல்லவர்களாக வளர்ந்திடாவிட்டால் உனக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் அழுங்கள். இதை உணர்த்தவே எனக்கு எத்தனை பாடுகள். எங்கள் பேரும் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரும் தயவாயிரும். மறுத்து சுவாசிகள் நான் மக்கள் என்னுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. இயேசு மூன்றாம் முறை தரையில் கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி என்ற ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். 9ஆம் ஸ்தலத்தை இ பிளாக் கார்னர் திருவாளர் ஆல்பர்ட், மலர்கொடி, மகிமைதாஸ், ஸ்டாலின் சகாயராஜ் இந்த 9ஆம் ஸ்தலத்தை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவருடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். சிறுமியே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திரு. இது இயேசுவின் அதிகார வார்த்தை. படுத்த படுக்கையாய் துன்பப்பட்டவர்களை எழுந்திரு என்று சொல்லி குணமளித்தவர், இறந்து போனவரை கூட சொல்கிறேன் எழுந்திரு என்று கோரியவர் இங்கு சிலுவை பாரம் தாழாமல் கீழே விழுகிறார். எதற்காக இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார்? பரிசுத்த வேதத்திலே முதல் முறை கீழே விழுந்தார், 2ஆம் முறை கீழே விழுந்தார், 3ஆம் முறை கீழே விழுந்தார் என்று சொல்லப்படவில்லை. இதற்கு காரணம் என்ன? அன்று பிளாத்து கடமையில் தவறியதால்
கை கழுவி இயேசுவை சிலுவையில் அறையும் என்று கை கழுவினார். இன்றும் கூட நாமும் கடமையினால் செய்த பாவத்திற்காக இதோ இயேசு கிறிஸ்து 3ஆம் முறை கீழே விழுந்து கிடக்கிறார். அவரையும் ஒரு நிமிடம் ஒற்று நாக்குங்கள். கடமையில் செய்த பாவத்திற்காக அவரிடத்துல நாம் மன்னிப்பு கேட்போம். இங்கு சிலுவை பாரம் தாழாமல் கீழே விழுகிறார். விழுந்தவர் விழுந்து கிடக்கவில்லை, எழுந்து நடக்கிறார். தன்னுடைய லட்சியமான கல்வாரி மலையை நோக்கி கால்களை பதிக்கிறார். சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியே வா, லட்சியங்கள் இல்லாமல் வாழ்விலிருந்து வெளியே வா, உலகத்தின் பகடித்தனத்திலிருந்து வெளியே வா, உழைக்காமல் ஊரை சுட்டுவிட்டு வந்து அதிகாரம் காட்டும் வீணான வரட்டு கர்ப்பத்திலிருந்து வெளியே வா, எதற்கெடுத்தாலும் கோபத்திலிருந்து நீ வெளியே வா, விழுந்து கிடக்கும் உனது நிலையை விட்டு எழுந்து வா. இயேசுவை போல விழுந்தாலும் எழ வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். இதோ இயேசு மக்களை எமனையை பார்த்து பேசுகிறார். என் மகனே மகளே, ஒரு நிமிடம் உன்னையே நீ சிந்தித்து பார். நீ எதிரில் இருந்து விடுபட வேண்டும் என்று சிந்தித்து பார். உன்னை விடு செய்தது என்ன என்பதை உணர்ந்து கொள். குடிவெறியா, காம உணர்வா, சோம்பேறித்தனமா, முன்கோபமா, ஆணவமா, பொறாமையாக எது உன்னை கீழே தள்ளி இருக்கிறது? உன்னுடைய பாவத்திலிருந்து நீ எழ முடியும். முயற்சி செய். நான் விழுந்து எழுந்தது போல உன்னால் எழ முடியும். இதை உணர்த்தவே எனக்கு தன்னை பாடுங்கள். எங்கள் பேருந்தாய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேருந்தாய்வாயிரம். விசுவாசிகளான மக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார்க்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகிறது. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி அந்த தோற்றம் செலுத்துகிறோம். இந்த 10ஆம் ஸ்தலத்தை ஜே பிளாக் கார்னர், திருவாளர் பிரகாஷ், மைக்கேல் மேரி, பிரதாப், ராஜேஷ் குடும்பத்திற்கு இந்த 10வது ஸ்தலத்தை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அந்த குடும்பத்திற்காக நாம் அனைவரும் சேர்ந்து மௌனமாக ஜெபிப்போம். இயேசுவின் ஆடைகள் களையப்படுகிறது. என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றார்கள், என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றார்கள் என்று சங்கீத ஆசிரியர் மெசியாவை பற்றி முன்கூட்டியே அறிவித்தது இங்கு உண்மையாகிறது. இயேசுவின் காயங்களோடு சதையோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஆடையை பலவந்தமாக பிடுங்குகின்றார்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கிகளை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையும் அவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்று
சொன்னவர் இதோ இந்த இயேசு கிறிஸ்து மனிதனை மீட்பதற்காக மானத்தை காக்கும் ஆடையை கூட இழக்கின்றார். ஆதி பெற்றோர் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார்கள், நிர்வாணமாக்கப்பட்டார்கள். ஆனால் இயேசு தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படிந்து மனிதனை மீட்க வந்ததால் இயேசு நிர்வாணமாக்கப்படுகின்றார். ஒன்றை இழந்தால் தானே மற்றொன்றை பெற முடியும். யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. இதோ இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து பேசுகின்றார். உன் மீது அன்பு வைத்ததற்காக நான் இந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்கிறேன். நான் நிர்வாணமாக்கப்பட்டது நீ முழுமையான மனிதனாக மாற வேண்டும் என்பதற்காக. நான் அவமானம் ஏற்றது நீ மானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக. நல்ல உடைகளை கொடுத்த ஆபாச உடைகள் வேண்டாம், மெல்லிய உடைகள் வேண்டாம். இல்லாதவரை கண்டு உதவி செய். புனிதமான பால் உணர்வுகளை பாழ்படுத்தாதே. வறுமையில் வாடுபவர்களுக்கு உடையை தந்து உதவி செய்தால் நீ வான்வீட்டிற்கு வரும்போது நான் ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினாய் என்று உன்னை பார்த்து கூறுவேன். இதை உணர்த்தவே எனக்கு எத்தனை பாடுகள். எங்கள் பேர் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரு. மறுக்க விசுவாசிகள் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த 11ஆம் ஸ்தலம் H பிளாக் திருவாளர் சார்லஸ் ஜான்சன், அந்தோனி மேரி, ஆர்.எல். டேவிட், வெங்கட்ராஜ் குடும்பத்திற்காக இந்த 11ஆம் ஸ்தலத்தை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தொட்டு நடக்க வைத்த கைகள், நோயாளிகளை குணமாக்கிய கைகள், பசித்தோருக்கு பசியை நீக்க அப்பத்தையும் மீனையும் பெருக செய்ய ஆசீர்வதித்த கைகள், இதோ சிலுவையில் அறையப்படுகிறார். கடவுளின் அன்பை போதிக்க ஊர் ஊராக சென்ற கால்கள், இதோ சிலுவையில் அறையப்படுகின்றார். தாங்க முடியாத வேதனை அனுபவிக்கின்றார். எல்லாம் பொறுமையோடு உங்களுக்காக எனக்காக. பாவத்தில் விழுந்து கிடந்தவர்களை தூக்கிவிட்ட இயேசு இப்போது ஒரு பாவியாக கருதப்பட்டு சிலுவையில் அறையப்படுகிறார். யாருக்காக இவற்றை அவர் தாங்கிக் கொள்கிறார்? ஜெபம். சிலுவை நாயகா,
வாழ்வில் துயரும் ஏழை எளியவர்களுக்கு எங்கள் கைகள் கால்களை பயன்படுத்தி அவர்களின் முன்னேற்றத்துக்காக உழைக்கிற வரம் தாரும் சுவாமி. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ விசுவாசியின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். சிலுவையில் அறையுண்ட இயேசுவே, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். என் பாவச் சுமைகளோடு உம் பாத நிழலில் நிற்கிறேன். இயேசுவே, உமது இரத்தத்தால் என்னை கழுவி, இன்றே என்னையும் தந்தையை இவர்களை மன்னியும், அறியாமல் செய்தார்கள் என்றே, மாறாத இரக்கத்தால் என்னை மன்னித்து மகிழ்ச்சியால் நிரப்புமே. இயேசுவே, உமது இரத்தத்தால் என்னை கழுவி, இன்றே என்னையும் உம்மை போல் பரிசுத்தமாக்குமே. அம்மா இதோ உன் மகனென்றே, இதோ உன் தாயே நேசத்தால், அன்னையின் அன்பினில் ஆளுமே, என்னையும் வாழ்த்திட செய்யுமே. இயேசுவே, உமது இரத்தத்தால் என்னை கழுவி, இன்றே என்னையும் உம்மை போல் பரிசுத்தமாக்குமே. இடர்பட வந்தீர் எனக்காக. 12ஆம் நிலை. இயேசு ஆவியை கையளிக்கின்றார். இந்த 12ஆம் ஸ்தலம் ஜெயமேரி குடும்பத்தினர், லீலா குடும்பத்தினர், வில்சன் குடும்பத்தினர், ஜான்சன் குடும்பத்தினர் இந்த 12ஆம் ஸ்தலத்தை ஆராதித்து வணங்கிய மக்கள் நன்றி எழுந்த சோத்திரம் செலுத்துகிறோம். சற்று நேரம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் செவி மடுப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஆவியை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக ஆண்டவர் அருமையான 7 வார்த்தைகளை பேசினார். முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னார். இரண்டாம் வார்த்தை, அந்த ஒரு கல்வன் சொல்லுகிறான், இயேசுவே உமது ஆட்சி உரிமை பெற்று வரும்போது அடியேனை நினைவு கூரும். அப்போது இயேசு சொல்லுகிறார், இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பாய், பேரின்ப வீட்டில் இருப்பாய், பரகத்திலே இருப்பாய், பரதேசில் இருப்பாய் என்று ஒவ்வொரு பரிசுத்த வேதாகமத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, தாயாரை நோக்கி இதோ உன் மகன் என்று சொன்னார். அன்பு சீடரை நோக்கி இதோ உன் தாய் என்று சொன்னார். அந்நேரமே தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நான்காவது வார்த்தை, ஏலி ஏலி லேமா சபக்தானி, என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர்? எலோயி எலோயி லேமா சபக்தானி, என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரக்க கத்தினார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஐந்தாவது வார்த்தை, தாகமாய் இருக்கிறது என்று சொன்னார். ஏழாவது, எல்லாம் முடிந்தது. ஆறாவது, எல்லாம் முடிந்தது. ஏழாவது, தந்தையே என் ஆவியை இடத்துல ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார். இப்போது நாம் மூன்றாவது வார்த்தைக்கு நாம் செவி மடுப்போம். தாயாரை நோக்கி இதோ உன் மகன் என்று சொன்னார். அன்பு சீடரை நோக்கி இதோ உன் தாய் என்று சொன்னார்.
யோசித்து பாருங்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை தான் எல்லா சபையிலும் தியானிக்கின்றார்கள். முக்கியமான ஒரு வார்த்தை 25வது வார்த்தை. அங்கே இயேசுவின் சிலுவை அருகிலே இயேசுவின் தாய் மரியாளும் மரியாளின் சகோதரி கிளியோப்பாவின் மனைவி மரியாளும் மகதலேன் மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் தயவுசெய்து நிறைய கும்பல் வந்திருக்கீங்க. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இயேசுவின் தாய் மரியாளும் தாயின் சகோதரி மரியாளும் மகதலேன் மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்படி என்று சொன்னால் இயேசுக்கு அவங்க யாரு சொல்லுங்க. கிளியோப்பாவின் மனைவி, அவங்க பேரும் மரியாள், மகதலேன் மரியாள். அப்ப இயேசுக்கு யாரு யாரு? பெரியமாவோ இல்ல சித்தியோ? இல்லையா? பாருங்க இந்த இடத்துல பாருங்க, எல்லா சபையிலும் என்ன சொல்லுவாங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை கெட்டிமா புடிச்சுக்குவாங்க. சொல்லுவாங்க, இவன் தச்சன் மகன் அல்லவா? இந்த மரியாளே நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதாவது யூதா, சீமோன், யாக்கோப் என்று நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னு இன்று அநேக சபைகளே சொல்றாங்க. தவறு, தப்பு. அங்க யார் இருந்தா சிலுவை அருகிலே சின்னம்மாவோ பெரியம்மாவுடைய பிள்ளைகள் அவர்கள் எல்லோரும். மரியாளுக்கு ஒரே ஒரு மகன். புனித லூகாஸ் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது, கற்பம் தரித்து கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பேர், அந்த மகனுக்கு இயேசு என்று பெயரிடு. கற்பம் தரித்து கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தால் அவருக்கு இயேசு என்று பெயரிடு. ஒரே ஒரு மகனை தான் பெற்றெடுத்தார். அப்படி என்று சொன்னால் அவருடைய சொந்த தம்பி என்று சொன்னால் அப்ப இயேசு கல் நெஞ்சக்காரரா? யோசித்து பாருங்க. அவர்கள் யார்? எல்லாம் சின்னம்மா பிள்ளைங்க. சின்னம்மா பிள்ளைங்க எடுத்ததான் தாயை கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு தாயை கொடுக்கல. இன்னைக்கு அநேக பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்க ஏன் மாதாவை மணக்க சேர்க்கிறீங்க, நீங்க ஏன் மாதாவுக்கு தேர் எடுக்கிறீங்க, நீங்க ஏன் மாதாவுக்கு கொடி ஏத்துறீங்க என்று பல சபையில சொல்வது வழக்கம், நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் மரியாள் அன்பு மகன் இயேசுவை பெற்றெடுத்தார், ஒரே மகனை பெற்றெடுத்தார். யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு மகன் தான் இருந்தது, ஆனால் நிறைய மகன் இருந்தார்கள் என்று பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டதுக்கு காரணம் அவர்கள் எல்லோரும் பெரியம்மாவுடைய பிள்ளைகள். சொல்லுங்களேன். அன்பு சீடர் இடத்துல கொடுத்தார். யார்கிட்ட கொடுத்தாரு? அன்பு சீடர் இடத்துல கொடுத்தார். அன்பு சீடரை பார்த்து சொல்கிறார், இதோ உன் தாய் என்று சொன்னார். தயவுசெய்து இங்க மாதா இருக்குது, இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க, இங்க பாருங்க, அங்க வேடிக்கை பார்க்காதுங்க, இங்க மாதா இருக்காங்க, மாதா பாருங்க. இதோ சொல்லுங்க, இதோ பக்கத்துல பார்த்து உன் தாய் அப்படி சொல்லுங்க. இதோ பக்கத்துல பார்த்து உன் தாய், இதோ பக்கத்துல பாருங்க, சொல்லுங்க உன். அப்போ நமக்கு எல்லோருக்கும் என்ன செய்தாங்க? இயேசு நமக்கு தாயாக கொடுத்திருக்கார். திருமொழிபாடு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, பெண் மீது சினம் கொண்டு அரக்கப்பாம்பு அழகை சினம் கொண்டு எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுத்தது. யார் அந்த எஞ்சிய பிள்ளைகள்? யாரெல்லாம் ஆண்டவருடைய கட்டளை கடைபிடித்தார்களோ, இயேசு தந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் எல்லோரும் அன்னை மரியாளுடைய பிள்ளைகள். கொஞ்சம் கையை தட்டுங்கள. நாம் எல்லோரும் மரியாளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. கொஞ்ச நேரம் சற்று நேரம் சிந்திப்போம். இயேசு தன் தாயாரை எங்க கொடுத்தார் தெரியுமா? எருசலேம் மக்களுக்கு கொடுக்கல, நகரத்துக்கு வெளியே புறம்பே தள்ளப்பட்டு பாடப்பட்டார். அவருடைய ரத்தத்தினால உலக மக்களுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும். இரண்டாவது தன் தாயாரே உலக மக்களுக்கு தாயாக கொடுத்தார். சிந்திப்போம். எங்கள் பேர் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். ஆத்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இறைப்பார கடவுது. கல்
மடியில் இயேசு திவ்ய இயேசுவையுமே ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இஷ்டபாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இந்த 13ஆம் ஸ்தலத்தை சுரேஷ் குடும்பத்தினர், லாரன்ஸ் குடும்பத்தினர், டேவிட் குடும்பத்தினர், சின்னப்பன் அருள் குடும்பத்தினர் இந்த 13ஆம் ஸ்தலத்தை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அவருடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். உலகத்தையும் மீட்க வந்த இறைமகன் உயிரின்றி தன் தாயின் மரியாளின் மடியில் கிடத்தப்படுகின்றார். உலகெல்லாம் அரசன் என்று அழைக்கப்பட்டவர் முள்முடி சூட்டப்பட்டு தாயின் மடியில் கிடத்தப்படுகின்றார். இறந்தோரை உயிர்ப்பித்த இறைவன் உயிரில்லாமல் உடல் கொடுத்த மரியாளின் மடியில் கிடத்தப்படுகிறார். என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினோ உயிர் வாழ்வான் என்று கூறிய அருள்நாதர் இயேசு இப்போது உயிரற்ற பிணமாக தாயின் மடியில் கிடத்தப்படுகின்றார். ஏன் என் மகனை அநியாயமாக கொலை செய்தீர்கள்? அவர் என்ன குற்றம் செய்தார் என மரியாள் கேட்கவில்லை. அவளுடைய வாழ்க்கையை ஒரு சோக கதை, புரியாத ஒரு புதிர், பதிலில்லாத ஒரு பெரிய கேள்விக்குறி. உம் இதயத்தை ஒரு வாள் மூடுருவம் என்ற சிமியோனின் வார்த்தைகள் இப்போது நிறைவேறுகிறது. இம்மண்ணில் பிறந்தவுடனே எந்த மடியில் கிடத்தப்பட்டாரோ அதே மடியில் இம்மண்ணை விட்டு செல்லும் போது உயிரின்றி கிடத்தப்படுகிறார். சிந்திப்போம். செபம். துயர் துடைக்கும் இறைவா, குடும்பத்தில் எதிர்பாராத நடக்கும் நிகழ்வுகள், எங்களில் பலிக்காத கனவுகள், திட்டங்கள் இவற்றின் போது மனம் தளராமல் மரியாதை போன்று விசுவாசத்துடன் அவற்றை வாழ வரம் தாரும் சுவாமி. ஆமென். எங்கள் பேரதாய் வாரும் சுவாமி, எங்கள் பேரதாய் வாயிரம். எங்கள் பேரில் ஆயிரம் சுவாமி, எங்கள் பேரில் ஆயிரம். மக்கள் நித்திய சமாதானத்தை இறைபார கடவுளே. ஆமென். பதினான்காம் நிலை. இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி அந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கவனிங்க. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாய்
இது சந்தைக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இது சந்தைக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயோ. ஆண்டவ காலத்தில் மௌனமாயிருந்தால் ஆத்துமா இழப்பாயோ. இது சிந்தைக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இது சிந்தைக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. பகட்டு வாழ்வோம் பரமனின் நண்போ எது உன்னை இழுக்கிறது. கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார். வெறும் கையால் நிற்பாயோ. இது சிந்தைக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இது சிந்தைக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்தைக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இது சிந்தைக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. நம்ம ஒருவரின் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றார்கள். இதோ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றார்கள். ஆனால் அது முடிவில்லா ஒரு புள்ளியாக மாறும் என்று அவருக்கு தெரியவில்லை. மனிதர் இயேசுவை புதைக்க முயல்கின்றார்கள். ஆனால் இயேசுவின் வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள், மண்ணில் புதைக்க முடியாத வார்த்தைகள், வாழ்க்கைக்கு வளமூட்டும் வார்த்தைகள் என்பதை அறியாமல் புதைக்கின்றார்கள். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஒரு மைதானம், உயிரில்லா ஒரு பிணம் என்று நினைப்பதற்கு இதோ ஒரு சவால், இதோ ஆறுதல் தரும் சவால், நம்பிக்கை நிறைந்த சவால். எல்லாம் முடிந்து விட்டது என்று பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் சட்ட வல்லுநர்களும் மிகப்பெரிய அதிர்ச்சி புதைக்கிறோம் என்று அறியாமல் செய்கின்றார்கள். கண்களை மூடிவிட்டால் கதை முடிந்து விட்டது என நினைத்து இயேசுவை புதைக்கின்றார்கள். சற்று நேரம் இயேசு மீது உங்கள் கண்களை இயேசு மீது பதிய வைப்போம். நாம் செய்த ஒவ்வொரு குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்திலே வைப்போம். ஏனென்று சொன்னார், அவர் மன்னிப்பதிலே வல்லனாய் இருக்கிறார். உங்கள் பாவங்களை எல்லாம் அவர் முதுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விடுகிறார். உங்கள் பாவங்களை எல்லாம் ஆழ்கடலிலே தூக்கி எறிந்து விடுகிறார். இதோ இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நீ செய்த பாவத்தை என்னிடத்துல ஒப்புக்கொடு என்று இயேசு உங்களையும் என்னை பார்த்து கேட்கிறார். நான் செய்த ஒவ்வொரு குற்றங்கள், வாலிப வயதிலிருந்து இன்று வரை செய்த ஒவ்வொரு குற்றங்கள், குறைகளையும் ஆண்டவர் பாதத்தில் வைத்து விடுவோம். அவர் மன்னிப்பதிலே வல்லலாய் இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்ற 1 யோவான் 1:7 வசனத்தின்படி ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தால் நாம் அனைவரும் கழுவப்பட வேண்டும். எங்கள் பேரும் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரும் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரும் தயவாயிரும். மாற்று விசுவாசி நான் மாற்று இருவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே கடவுளே. ஆமென். ஆண்டவர் கருத்துக்காக நாம் ஜெபிப்போம். உடல் ஆரோக்கியத்துக்காக, நல்ல சுகத்துக்காக நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் அழைக்கப்படுவதாக. உடைய ராஜ்யம் வருக. உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வாழ்வை ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர்பட்டவர் நீரே, உடைய வயிற்றிலுள்ள கன்னியும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனிதமரியே, இறைவனின் தாயே, பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. ஆமென். சிவன் பிரியமானவர்களே, ஒவ்வொரு தவக்காலமும் நம்மை இயேசுவினுடைய பாடுகளை பற்றி சிந்திப்பதற்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஆகவே இந்த தவக்காலம் 2021 ஆண்டிலே நாம் இயேசுவினுடைய பாடுகளை, சிலுவை பாதையை இந்த அந்தோனியார் சிற்றாலய பகுதியில் இருக்கின்ற மார்க் மரிவியானி அன்பைகளை சார்ந்த இறை மக்களோடு சேர்ந்து மற்றவர்களும் நாம் சிந்திக்கின்ற பொழுது, இயேசு தன்னுடைய வாழ்க்கையை மனிதருக்காக முழுமையாக கொடுத்தார். அவருக்கென்று எதையும் அவர் வைத்துக் கொள்ளவில்லை. முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை மனிதர்களுக்காக கொடுத்தார். இதைவிட கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்று சொல்லி இறுதியாக தன்னுடைய 2 கைகளையும் விரித்து சிலுவையிலே தன்னையை கொடுத்து முழுமையாக நமக்காக கொடுத்து விட்டு சென்றார். யோவான் 3:16 சொல்வது போல, தன் மகனில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த ஒரே மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு செய்தார். இயேசுடைய அன்பு இந்த அளவுக்கு முழுமையான அன்பாக மனிதருக்கு இருந்தது. சிலுவையில் தன்னை முழுமையாக கையளித்தார். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுனுடைய இந்த அன்பை நினைவு கூர்ந்து இதை இந்த பகுதியிலே வசிக்கின்ற மற்ற மக்களுக்கும் எடுத்துச் சொல்லுகின்ற விதத்திலே நடத்தப்பட்ட இந்த சிலுவை பாதை உண்மையாகவே ஒரு சாட்சிய சிலுவை பாதை தான். ஆகவே இயேசுனுடைய வாழ்வையும் அவருடைய பாடுகளையும் அவர் சிந்திய இரத்தத்தையும் அவர் அனுபவித்த கொடுமைகளையும் துன்பங்களையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் எல்லோருக்கும் எடுத்து இயம்புவதாக இந்த அருமையான சிலுவை பாதை நிகழ்வு அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இதை நாம் சிறப்பாக செய்து வருகின்றோம். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசமானது அறிவிக்கப்பட வேண்டும், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை நாமே வாழ்ந்து கொள்கின்ற வாழ்க்கை அல்ல. இயேசு எவ்வாறு அந்த எருசலேம் நகர வீதிகளிலே இறுதியாக தன்னுடைய சிலுவை பயணத்தை மேற்கொண்டாரோ அதுபோல இந்த பகுதியிலே நாம் இயேசுவினுடைய சிலுவை பாதையை தியானித்து அந்த சிலுவையை சுமந்து செல்கின்ற பொழுது உண்மையாகவே பார்க்கின்றவர்களுக்கும் அதை கண்ணோற்றுகின்றவர்களுக்கும் எல்லோருக்குமே அது ஒரு நிச்சயமாக ஒரு அனுபவமாக, இயேசுவை எடுத்துச் சொல்லுகின்ற அனுபவமாக நிச்சயமாக இருந்திருக்கும். நமக்கும் இயேசுடைய பாடல்களை மீண்டும் ஒரு முறை உள்வாங்கி தியானிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கின்றது. எனவே தொடர்ந்து நாம் இந்த தவக்காலம் முழுவதும் இயேசுடைய பாடல்களை கண்முன்பாக கொண்டு நாம் சிந்திப்போம். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே இயேசுனுடைய பாடுகளோடு ஒன்றிணைந்தவை. இயேசு பெரிய பாடுகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்தார். ஆகவே அதோடு ஒப்பிடுகின்ற பொழுது நம்முடைய சிலுவை பாதை, நம்முடைய வாழ்க்கையின் பாதை எல்லாம் ஒன்றும் பெரிதான விஷயம் அல்ல என்று நம் நிச்சயமாக நமக்கு தோன்றும். எனவே நம்முடைய வாழ்க்கை இயேசுடைய வாழ்க்கையோடு நாம் பொருத்தி பார்த்து நம்முடைய துன்பங்களை, நம்முடைய இன்னல்களை, நாம் படுகின்ற கஷ்டங்களை இயேசு அனுபவித்திருக்கின்றார். ஆகவே நமக்கு அதற்கான அதை அனுபவிப்பதற்கான தெம்பையும் வலுவையும் அவர் கொடுக்க வேண்டும் என்று நாம் அவருடைய அருளையும் இரக்கத்தையும் நாம் மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். இது ஒரு அருமையான நாளிலே தவக்காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த சிலுவை பாதையிலே பங்கெடுப்பதற்காக எங்களுக்கு நீர் கொடுத்த அழைப்புக்காக, வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம் திருமகன் இயேசு அன்று சிலுவை சுமந்து சென்ற அந்த நிகழ்வை மீண்டும் ஒரு முறை எங்களுடைய பகுதியிலே, நாங்கள் வசிக்கின்ற பகுதியிலே நாங்கள் மீண்டும் ஒருவர் நிகழ்த்தி காட்டுகின்ற பொழுது உண்மையாகவே அது எங்களுடைய உள்ளத்திற்கு ஒரு அனுபவமாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பாடமாக இருக்கின்றது. உம் திருமகன் இயேசு எங்களுக்காக சிலுவை சுமந்தார். எங்களுடைய பாவங்களுக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையை கையளித்தார்.
எங்களுடைய பாடுகளுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார் என்று நாங்கள் நினைக்கின்ற பொழுது நாங்கள் பெருமை அடைகின்றோம். அதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். அவருடைய அன்பு பிள்ளைகளாக இருப்பதற்காய் நாங்கள் அனைவரும் பெருமைப்படுகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். அன்பான ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள் அனைத்திற்கிடையிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை கரப்பிடித்து வழி நடத்துகின்றீர். இயேசுடைய சிலுவை பாடுகளோடு எங்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்து நாங்கள் அதை பின்பற்ற எங்களுக்கு நீர் ஆக்கமும் ஊக்கமும் துணிவும் கொடுக்கின்றீர் என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இந்த பகுதியிலே வசிக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் உங்களுடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். அனைவருடைய துன்பங்களையும், அனைவருடைய வாழ்க்கையையும், அவர்களுடைய சோதனைகளையும் நீர் அறிவீர். அன்பான ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்து நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடர்ந்து ஊக்கத்துடன் வாழ உமது அருளை பொழிந்தருளும். இந்த பகுதியில் வசிக்கின்ற அனைத்து மக்களுக்கும் உம்முடைய அருளையும் ஆசிரியையும் நீர் கொடுத்தருளும். உம்முடைய சிலுவை பாடுகளின் வழியாக நீர் கொண்டு வந்த மீட்பை இவர்கள் எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வார்களாக. இதனால் நீர் சிந்திய இரத்தம் இந்த பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் தெளிக்கப்படுவதாக. இந்த பகுதியில் வசிக்கின்ற ஒவ்வொரு மக்கள் மீதும் அது தெளிக்கப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் உம்முடைய அருளும் ஆசீரும் தங்குவதாக. இதனால் இவர்கள் அனைவரும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று தங்களுடைய வாழ்க்கையை வாழ உமது அருளை பொழிந்தருளும். அன்னை மரியாளுடைய துணையும் பரிந்துரையும் இவர்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக. இந்த பகுதியில இருந்து மக்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற புனித அந்தோனியாருடைய பரிந்துரை என்றும் இவர்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக. எங்கள் தந்தை புனித ஜான் போஸ்கோ இவர்களுக்காக பரிந்து பேசி எல்லா விதமான அருளையும் ஆசீர்வாதங்களையும் இவர்களுக்கு நிறைவாய் பெற்று தருவாராக. இவற்றெல்லாம் எங்கள் மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் அந்த இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உடனிருந்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இந்த நாட்களிலே நம்முடைய பங்கிலே இயங்கி வருகின்ற நியோ கேட்டகரிகள் குழு நற்செய்தி அறிவிப்பு பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு இந்த பகுதியிலே வசிக்கின்ற மக்களோடு சேர்ந்து அந்த நற்செய்தியை அவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இது கடைசி வாரத்தை இப்பொழுது எட்டியிருக்கின்றது. எனவே தொடர்ந்து இந்த நிகழ்விலே, இந்த வாரத்திலே நிறைவாக பங்கேற்று பலன் பெற வேண்டும் என்று உங்கள் என்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தினுடைய இறுதியிலே அவர்கள் ஒரு தியானத்தை அவர்கள் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். எனவே அவர்களோடு சேர்ந்து ஒத்துழைத்து இதில் முழுமையாக பங்கேற்று நீங்கள் பலன் பெற வேண்டும் என்று உங்கள் என்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாய்ப்பு, எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே பயன்படுத்தி நீங்கள் இன்னும் அதிகமாக இறைவனை நெருங்கி வருவதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். எனவே இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் என்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் நம்முடைய பாசத்துக்குரிய பங்கு தந்தை அழைத்த உடனே நான் வரேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா லாஸ்ட் டைம் கூப்பிட்ட கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்த டைம் கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாமல் அனௌன்ஸ்மெண்ட்டு நமக்கு ரொம்பலாம் போட மாட்டாங்க. ஸோ இந்த வருஷம் கேட்டிருந்தேன், அப்போ அதை அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் பார்த்துருந்தேன், கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதுவும் கொடுத்தாரு. அதனால தான் பங்குலேருந்து ஒரு சில பேர்லாம் வந்திருக்கிறாங்க நான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுனால. அது மட்டும் இல்லாமல் நம்ம எது பண்ணாலுமே எப்பவுமே வந்து நமக்கு தடையை சொல்ல மாட்டார் ஃபாதர். உண்மையாகவே அவருடைய பணி வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் என்கிட்ட பேசும்போதும் பேசுவார். ஓகே பண்ண எல்லாம், ஆனால் கரெக்டாக கேட்டுருவார். என்னென்ன பண்ண போகிறேன், யார் வராங்க, எல்லாம் இந்த டைமு அதெல்லாம் கரெக்டாக கேட்டுருவார். கேட்ட உடனே ஓகே அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுகிற ஃபாதர். அதுவும் நம்ம மேலே ரொம்ப பாசம் அவருக்கு ஜாஸ்தி. ஏன்னா முதல் முறையாக வந்து அந்தோனியார் திருவிழா பார்த்துட்டே அவர் இப்படிலாம் பண்ணுறீங்க, ரொம்ப பரவாயில்ல அப்படி இப்படின்லாம் சொன்னார். அதனால் நம்ம மேலே ரொம்ப பாசமான ஒரு ஃபாதர். தந்தை அவர்களுக்கு என்றுமே நம்முடைய ஒத்துழைப்பும் நம்முடைய அன்பும் பாசமும் அவருக்கு என்றுமே இருக்கும். தந்தை அவர்கள் நம்முடைய ஆலயத்தில் பங்குல வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பிரச்சனை யாரும் வரல அப்படின்னு. நிச்சயமா ஃபாதர், நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையாக தான் இருக்கோம் ஃபாதர். யாரை என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ஃபாதர். உண்மையாகவே சொல்கிறோம் ஃபாதர்.
நாங்கள் அன்னைக்கு முன்னாடியே வந்து நாங்கள் சொன்னோம். அதுக்கு முன்னாடி கேட்கறதுக்கு நாங்கள் எப்பவுமே தயாராக இருக்கிறோம். அது வந்து நாங்கள் சொல்லிக்கல, நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன். இந்த தருணம் எனக்கு இது கிடைச்ச தருணம் ஆண்டவருக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இல்லை, உங்களுக்கு துணையாக இன்றைக்கும் எங்களுடைய பகுதி வாழ் மக்கள் நிச்சயமாக இருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறது தந்தை அவர்களுக்கு கரைவழி எழுப்பி ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த மதியுரையை சிறப்பான விதத்தில் டாக்டர் கூட சரி, போன வருஷம் வரேன்னாங்க, வர முடியல. இந்த வருஷம் கண்டிப்பா நான் தான் வருவேன்னு சொன்னாங்க. அதாவது பிரதர் வருவீங்களான்னு கேட்டேன், இல்ல பிரதர் வருவீங்களான்னு கேட்டேன், இல்ல பிரதர் இந்த வருஷம் கண்டிப்பா நான் தான் வருவேன். லாஸ்டைமே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, அதனால இந்த வருஷம் கண்டிப்பா நான் தான் வருவேன், நீங்க வேற யாரையும் கூப்பிடாதீங்க அப்படின்னாரு. அவருக்கும் சரி, நம்ம அந்தோனியா சுற்றாலயத்துல பிரேயருக்கு கூப்பிட்டா போதும், அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் டெத்து கொஞ்சம் வாங்க பிரதர் பண்ணோம் அப்படின்னு கூப்பிட்டாலும் சரி, வீட்டுல ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இவங்க பிரேயருக்கு உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா உடனே வந்து அந்த ஜெப உதவி அளிக்கக்கூடியவர். நம்முடைய பகுதி வாழ் மக்கள் மீதும் அந்தோனியார் சிற்றாலயத்தின் மீதும் அதிக அன்பும் பாசமும் கொண்டவர் நம்முடைய சகோதரர் தாஸ் பிரதர் அவர்கள். உண்மையாக அவர் பெரிய கரவொலி எழுப்பி நன்றியை அர்ப்பணிக்கின்றோம். அவருக்கு ஒரு சிறிய காணிக்கையை நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் அளிப்பார்கள். பிரதர் வாங்க, அன்பின் காணிக்கை ரொம்ப பெருசா சிறிய காணிக்கை கரவொலி எழுப்பி பிரதர் அவர்கள் நன்றி சொல்வோம். இந்த நாளிலே சிறப்பாக இந்த சிலுவை பாதையை சிறப்பான விதத்தில் அமைவதற்கு பெரும் காரணமாக அமைந்த நம்முடைய பாடகர் குழுவினர், நிச்சயமாகவே மைக்கிள் அப்புறம் சதீஷ் டீம் எல்லாமே சரி, நம்ம மேலே அந்தோனியா சிற்றாலயத்தின் மேலே ரொம்ப பாசம் கொண்டவங்க. எப்போ கூப்பிட்டாலும் சரி, டென்னிஸ் அண்ணன் வர முடியல, ஸோ அவங்க அண்ணனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக இந்த சிலுவை பாதையில் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணோம். நீங்களே எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்கள். ஏன்னா அண்ணன் வந்து நான் கேட்டிக்ஸமில் இருக்கும் பொழுதுலேருந்து டென்னிஸ் அண்ணன் தெரியும். எப்போ நான் இந்த பங்குக்கு வந்தனோ அதுலேருந்து டென்னிஸ் அண்ணன் தெரியும். ஸோ அதனால் அவர் வராதது ஒரு உண்மையாகவே ஒரு மன வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. நிச்சயமாக எல்லாரும் ப்ரேயரில் வைங்க அவங்க அண்ணனுக்காக. இந்த பாடகர் குழு சிறப்பான விதத்தில் பாடி நம்ம எல்லாம் மகிழ வைத்திருக்கிறார்கள், தியானிக்க வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பாடகர் குழு அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் நம்மள தம்பி வீடியோ எடுத்துருக்கிறாரு, இன்னைக்கு யூடியூப்ல போட போறாரு. ஃபாரின்லேருந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிரான்சிஸ் சொல்லுவார், ஃபாரின்லேருந்து அற்புத ரேசி டிவியில் பார்ப்பாங்கப்பா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தம்பி ஃபாரின்லாம் அனுப்ப போறாரு. நீங்களும் யூடியூப்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்க. நிச்சயமா நம்ம அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது நம்ம பங்கை சார்ந்தது யூடியூப், அதனால எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க. தம்பி இவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். மேலும் இந்த சிலுவை பாதைக்காக தங்களுடைய உழைப்பினை கொடுத்தவர்களும், அது மட்டும் இல்லாமல் தங்களால் இயன்ற உதவிகளை உள்ளங்களுக்கும் எங்களுடைய அந்தோனியா சிற்றாலய குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக திரு அண்ணன் வில்சன் அவர்களுக்கும், மேலும் நம்முடைய ஸ்டாலின் சகாயராஜ் அவர்களுக்கும், சார்லஸ் விக்டோரியா அவர்களுக்கும், இன்னும் சிலர் ஒரு சிலர் வந்து நம்மளுடைய பணியெல்லாம் வேலையெல்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க. நம்ம டேவிட் அண்ணன், ஜான்சன், திரு ஜான்சன் ஃபேமிலி அவர்களுக்கும், அப்புறம் தீனா அவர்களுக்கும், அருள் பிரதர், நம்முடைய அன்பிய ஒருங்கிணைப்பாளர் திரு வின்சென்ட் அவர்களுக்கும், நம்முடைய மேலும் இன்னும் அதிகமாக உழைத்த நல்ல உள்ளங்கள், காணிக்கை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். நன்றி. அன்புக்குரியவர்களே, இந்த பகுதி பங்கு தந்தை கூறினார், இது ஒரு சாட்சிய வாழ்வு. உண்மையிலேயே பங்கு தந்தை பகுதியில் அதிகமாக அன்பும் அக்கறையும் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இந்த பகுதியில் ஏதாவது செய்ய வேண்டும். அவர் அதிகமாக விரும்புவது இந்த 41 குடும்பங்களும் இறைவனுக்கு சான்று பகர்ந்து திருப்பலிக்கு வர வேண்டும் என்று. உண்மையிலேயே உங்க பிரின்ஸ் சொன்னது போல நீங்கள் எப்பொழுதும் பக்கபலகமாக இருப்பது மிக்க மகிழ்ச்சி. அதைவிட பெரிய மகிழ்ச்சி எல்லா குடும்பங்களும் திருப்பதிக்கு வந்து அருட்சாதனை பெறுவது தந்தைக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரும். ஆகவே ஏற்கனவே தந்தை சொன்னது போல மறைவுரைகள் நடந்து கொண்டு 2 மறைவுரை தான் நாளைக்கும். பிறகு செவ்வாய்க்கிழமை இந்த ஐம்புற திருத்தலத்திலே விவிலியம் வழங்கும் விழா தந்தை அவர்கள் நமக்கு கொடுப்பாங்க. பிறகு கூடி வாழ்ந்து அங்க தியானம் செல்வோம். அனைத்து நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்று நம்முடைய திருச்சபையும் பங்கையும் பலப்படுத்துவோம். நன்றி.
பொறுப்பேற்று ஒருங்கிணைப்பாளர் செயல்பட்ட பிரின்ஸ் அவர்களுக்கும் அன்பிற்குரிய ஜெனிஃபர் அவர்களுக்கும் நன்றி. கரங்கள் தரலாமே. மேலும் இந்த ஆலய தலைவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல மறந்துட்டேன். பிரான்சிஸ் சேவியர் வந்து யூடியூப்ல பார்ப்பாரு. உண்மையாகவே ஒருங்கிணைப்பாளர் திரு பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் வர முடியாமல் இருக்கிறார். நிச்சயமா இல்லை அவர் வந்து கலந்துப்பாரு. ஸோ அவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். ஆலய தலைவர்கள் திரு மார்ட்டின் அவர்களுக்கும் திரு பால்மோட் அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். நன்றி. பங்கு தந்தை உங்களுக்கு 2 வருஷம் தான் தெரியும். 2 வருஷம் தான் தெரியும். ஃபாதரு 2005 உதவி பங்கு தந்தையாக நூர்தண்டை திருத்தலத்தில் உதவி பங்கு தந்தையாக 16 வருஷ காலமா ஃபாதர் மரிய லூயிஸ் நன்றாக தெரியும். ஆமாம், ஒரு தடவை நான் நிருபம் வாசிட்டு நான் உட்கார்ந்துருந்தேன். அப்போ செய்தி கொடுத்தாரு, நற்செய்தி முடிஞ்சோடனே பிரசங்கம் கொடுத்தாரு. யாரோ ஒருத்தர் வந்து படிச்சாரு, ரொம்ப அருமையா படிச்சாரு அப்படின்னு சொன்னார். இவ்வளவு வயதுலையும் கூட தெல்லும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக படிச்சார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் என்று சொல்லி பிரசங்கத்திலே சொன்னார். ஸோ ஒரு நல்ல குருவானவர், நல்ல இறக்க குணம் உள்ளவர், கனிவுள்ளவர், பரிவுள்ளவர். அவரை பிடிச்சுங்க கெட்டிமா. ஓகேயா? விட்டுறாதீங்க. ஓகேயா? எது கேட்டாலும் எப்போ ஒன்னாலும் எங்க கூப்பிட்டாலும் வருவார். குடும்பத்துல வந்து ஜோம் பண்ணுங்கன்னா வருவாரு, எங்க திருப்பலி நடத்துங்கன்னா நடத்துவாரு. ஸோ அவருக்கு டைம் எந்த நேரமும் உங்களுக்காக, இறை மக்களுக்காக செய்வதில் ஒரு ஆற்றல் மிக்கவாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டு உற்சாகத்தோட. வெரி குட். சில பேர் கையை தட்ட மாட்டோம், கையில் அந்த மாதிரி கை தட்டமா. பிரைஸ் தி லார்ட்.